வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலை. அண்ட் வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஐபிஎல்ல 18வது மேட்சான பிபிகேஎஸ் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த மேட்ச் சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஆரம்பிக்குது. எந்த ஊர்ல அப்படின்னா பஞ்சாபுக்கு ஒரு ஹோம் பிச்சான சண்டிகர்ல வச்சு இந்த மேட்ச் நடக்குது. நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல் ஃப்ரீ தான். ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் எத்தனை நாள் இருந்தாலும் நம்ம ஃப்ரீயா தான் கொடுக்க போறோம். நான் என்ன டீம்ஸ், அது கிராண்ட் லீக் டீமா இருந்தாலும் சரி, அது ஸ்மால் லீக் டீமா இருந்தாலும் சரி, ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனா இருந்தாலும் சரி, அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நானும் அதுதான் பிளே பண்றேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப் பேஜ்ல ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல இனிமேல் எல்லா மேட்சுக்கான ஸ்டாட்ஸ் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில தான் கரெக்டா கொடுத்துட்டு இருந்தோம். எல்லாரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க ஐபிஎல்ல கொஞ்சம் எனக்கு நிறைய வேலை, நான் பர்சனலா வேலை பார்க்கறதையும் பார்க்கணும், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும், எல்லாமே நான் ஒத்தையில செய்யறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இனிமேல் அது அப்படி இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி பிச்சை பத்தியான ஏல இருந்து இசட் வரைக்கும் கம்ப்ளீட்டான ஸ்டாட்ஸ் வாட்ஸ்அப் சேனல்ல வந்துடும். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளேயர் ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். இன்ஸ்டாவும் புதுசா ஓபன் பண்ண போறேன். டெய்லி அதுலயும் ஒரு சில இதை ஆக்டிவா இருக்கலாம் அப்படிங்கிற, ஏன்னா இப்போ இன்ஸ்டா தானே ட்ரெண்டிங்ல இருக்கு. அதனால இன்ஸ்டாலையும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு பெருசா எடிட்லாம் பண்ண வராது. அதனால நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாலையும் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் சீக்கிரமா போயிடலாம். புதுசா ஆரம்பிக்க போறோம் சீக்கிரமா. அண்ட் நம்ம எக்ஸ்11 ஆப்ல பிபிகேஎஸ் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்சுக்கு சூப்பரான கிராண்ட் லீக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ என்ட்ரி ஃபீஸ்லயும் நமக்கு இருக்கு, கான்டெஸ்ட் இருக்கு, கிவ்அவே இருக்கு. அது போக இந்த ஆப்ல ஐபோன் வின் பண்றதுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு 16 ரூபா போட்டா ஐபோன் 16 கான்டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் அப்படி இருக்கும்போது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லக் அடிக்கும். நம்மளோட யூசர் போன வருஷம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த வருஷம் யாரும் இது வரைக்கும் எதுவும் வின் பண்ணல. அப்படி வின் பண்ணா உங்களுக்கு டெலகிராம்ல ஷேர் பண்ணுவேன் நான் கண்டிப்பா. ஒரு 2 யூசர் மட்டும் ஸ்போர்டஸில கிராண்ட் லீக் வின் பண்ணாங்க. நம்ம குபேரால வின் பண்ணோம். அவ்வளவுதான். இந்த சீசன்ல பெருசா வேற சொல்லிக்கிற மாதிரி யாரும் நம்ம நண்பர்கள் வின் பண்ணல. பட் கண்டிப்பா இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு. வின் பண்ணுவோம், நம்புவோம். ஸோ பார்ப்போம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குறிப்பா நம்ம சேனல் சார்பா கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இருக்கு, இதுல பயன்படுத்திக்கோங்க. 25க்குள்ள வர்றதுலாம் ரொம்ப 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 ஈஸி. நீங்க ஒரு மேட்சுக்கு 100 ரூபால இருந்து 500 ரூபாய் போட்டாலே 25க்குள்ள வர்றதுலாம் சர்வ சாதாரணம். நல்ல ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஏர்பட் இருக்கு. நான் பெஸ்டா தான் வாங்கி கொடுப்பேன். இதுல பொருள்ல மட்டும் காம்பரேஷனே நமக்கு கிடையாது. அதே போல 8 to 15 வந்தீங்கன்னா நல்ல ஸ்மார்ட் வாட்ச், போட்ல உள்ள ஸ்மார்ட் வாட்ச் தான். அதே இது நீங்க 6வது வந்தீங்க அப்படின்னா மைக்ரோவேவ், 7வது வந்தீங்கன்னா நல்ல போட்ல நல்ல சவுண்ட் ஸ்பீக்கரு, அடுத்து ரெட்மி டேப், சூப்பரான டேப், இந்த மாதிரி நல்ல பிரைஸ் தான் வச்சிருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெட் டு ஹெட் 28 மேட்ச்ல 12 மேட்ச் பஞ்சாப் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் 16 மேட்ச் ஆர்ஆர் வின் பண்ணிருக்காங்க. ஆர்ஆர் கை தான் ஸ்ட்ராங்கா இருக்கு நேருக்கு நேர் போட்டியில. ஆனா இந்த சீசன்ல பஞ்சாப் எப்படி விளையாடுறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கடப்பார டீம் அப்படின்னு சொல்லுவது. என்னது பஞ்சாப்பா அப்படின்னு அசால்ட்டா நினைப்போம். முன்னாடி பஞ்சாப் கூட மேட்ச் வந்தாலே போதும், அப்பாட ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு நமக்கு பிடிச்ச டீமுக்கு அப்படின்னு நினைப்போம். ஒரு சிஎஸ்கே பஞ்சாப் கூட விளையாடுதா போடு 2 பாயிண்ட் போனஸ், ஆர்சிபி விளையாடுதா 2 பாயிண்ட் போனஸ், மும்பை விளையாடுதா 2 பாயிண்ட் போனஸ் அப்படின்னு நினைப்போம். ஆனா இப்போ பஞ்சாப் கூட மோதலா கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. ஏன்னா டீம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. ஓவராலா இந்த பிச்சு, இந்த சண்டிகர் பிச்சு கொஞ்சம் பேட்டிங்க்கு லைட்டா தான் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட் போலர்ஸ் அதிகமா விக்கெட் எடுப்பாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கும் பெருசா விக்கெட் எடுக்க முடியாது இந்த பிச்சில். லாஸ்ட் வருஷம் ஐபிஎல் பேஸ் பண்ணி நான் சொல்றது என்னன்னா, பிச்சோட வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். பவுண்டரி லைன் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல கொடுக்கல. நம்ம பவுண்டரி லைன் அந்த பிக்சர் நமக்கு கிடைக்கல. பட் நார்மலா அந்த ஆஃப் சைட் லெக் சைடு 60, 62, ஸ்ட்ரைட்ல 74 to 76 இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஃபாஸ்ட் போலர்ஸ் அதிகமா விக்கெட் எடுக்கிறாங்க. ஆவரேஜா ஒரு 160ல இருந்து 170 ரன் வரைக்கும் வரும். நம்ம ஓவராலா லாஸ்ட் இயர்ல என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுத்தது இந்த பிச் அப்படின்னா, 5 மேட்ச்ல 2 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 3 மேட்ச் பேட்டிங் செகண்ட். ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போற 167 தான். 5 மேட்சை கூட்டி டிவைடட் பை 5 போட்டா சராசரி கிடைக்க போது நமக்கு 167 தான் ஆவரேஜ் வந்தது. ஹை ஸ்கோர் 192, லோ ஸ்கோர் 142. அண்ட் லாஸ்டா நடந்த ஒரு 4 மேட்ச் ரிசல்ட், மொத்தம் 5 மேட்ச் நடந்திருக்கு. 4 மேட்ச் ரிசல்ட் பாருங்க. இது ஒரு 140 பிளஸ் கேம் தான். இது ஒரு 140 கேம் அந்த மாதிரி தான் போயிருக்கு. இது ஒரு 190 கேம், 80, 90, இது ஒரு 180 கேம். ஸோ ஓரளவுக்கு இந்த பிச்சில் ஆவரேஜா வரக்கூடிய ரன் பாத்தீங்கன்னா
160ல இருந்து 170 வரைக்கும் நீங்க ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்த பிட்ச்ல நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க பாருங்க. 15க்கு 0, இங்க பாருங்க 10க்கு 4, இங்க 14க்கு 1, இங்க 7க்கு 9. இந்த ஒரு மேட்ச் மட்டும் விதி விலக்கா மாறி இருக்கு. பட் இந்த பிட்ச்ல இன்னைக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டு டீம்லயுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா இருக்கிறாங்க. அதனால ஃபாஸ்ட் வந்து குறையாம 10ல இருந்து 12 விக்கெட் எடுப்பாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து 5ல இருந்து 7 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் வந்து நல்லா விக்கெட் போகும். ஏன்னா இந்த மேட்ச்ல 15 விக்கெட் போயிருக்கு ஓவராலா. இந்த மேட்ச்ல 14 விக்கெட் போயிருக்கு. இந்த மேட்ச்ல ஒரு 16 விக்கெட் போயிருக்கு. இந்த மேட்ச்ல 15 விக்கெட் போயிருக்கு ஓவராலா. அப்போ நம்ம குறையாம இந்த மேட்ச்ல நம்ம அதான் சொல்றது ஒரு 13ல இருந்து 15 விக்கெட் வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல கூட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிபிகேஎஸ் vs ஆர்ஆர் மேட்ச்ல. அண்ட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பிரியன் சாரியா, அதுக்கு அடுத்ததா பிரப்சிம்ரன் சிங், அடுத்ததா நம்ம கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், வாதிரா, அதுக்கு அடுத்து மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ். இந்த 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேர்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது டபுள் ஆப்ஷன். யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா பிரப்சிம்ரன் சிங்க்கு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி ஆப்ஷன் இருக்கிறதுனால அவருடைய ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸ்வெல் அவருக்கு வந்து 2 ஓவர் பவுல் பண்ண போறாரு. அதிகபட்சம் 3 ஓவர், அது 2 ஓவர் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா எக்ஸ்ட்ரா ஓவர் போகும். ஸோ அவருடைய ஃபேண்டசி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸ்டோயினிஸ் அவருடைய ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். ஸோ பிரப்சிம்ரன் சிங், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இந்த 3 பேருடைய ஃபேண்டசி வேல்யூ இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவங்களுடைய ஆப்ஷன் அப்படி. நீங்க லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேக்ஸ்வெல் வந்து பேட்டிங் வரவே இல்லை. ஆனா அவருடைய ஃபேண்டசி பாயிண்ட் 45. காரணம் ஒரு விக்கெட் எடுத்தார். ஆனா அதுவே ஸ்டோயினிஸ் வந்து 2 ஓவர் பவுல் பண்ணாரு. அவர் பால்ல கேட்ச கூட மிஸ் பண்ணாங்க. ஆனா அவர் பேட்டிங் வரல, ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் தான். பட் இருந்தாலும் அவருக்கான ஆப்ஷன்ங்கிறது 2 ஓவர் இருக்கு. இப்போ வந்து வாதிராவை நீங்க ஒரு டீம்ல எடுக்கீங்க அப்படின்னா ஒரு டக் அவுட் ஆயிட்டாருன்னா முடிஞ்சு, அவருக்கு அடுத்த ஆப்ஷன் கிடையாது. ஆனா ஸ்டோயினிஸ்க்கு வந்து பேட்டிங் வந்து ஒரு 2 ரன்ல அவுட் ஆனா கூட அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பவுலிங்ல ஒரு பாயிண்ட் வாங்கி கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். பட் அந்த ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், பிரப்சிம்ரன் சிங் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க லாஸ்ட் மேட்ச் கேகேஆர் vs எஸ்ஆர்எச் மேட்ச்ல கிளாசன் வந்து பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே வந்து 2 கேட்ச், ஒரு ரன் அவுட் இந்த மாதிரிலாம் பண்ணாரு. அவர் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே 30 பாயிண்டோட வந்தாரு. ஏன்னா விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம சொல்றது இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். பிரியன் சாரியா இந்த சீசன்ல நல்லா ஆடி இருக்கிறாரு. 27 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. மொதல் மேட்ச் அதுவே டக்க ஒரு 12 ரன்ல அவுட் ஆக வேண்டியதுதான், அதுவும் மிஸ் ஆயிருச்சு. பட் அதுக்கப்புறம் ஸ்கோர் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு கொஞ்சம் கம்மியா தான் லக்னோக்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்ணாரு. பட் பிரியன் சாரியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ரொம்ப டேஞ்சருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போதுலாம் அவர் வந்து அந்த 30+ ரன்னுங்கிறத கண்டிப்பா ஸ்கோர் பண்றாரு. 10க்கு 8 மேட்ச்ங்கிறதுல அதை ஸ்கோர் பண்ணி கொடுத்துடுறாரு. அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் ஒரு 10 to 20 ரன் இந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயரா தான் செகண்ட் பேட்டிங்ல இருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா டேஞ்சர். ஏன்னா அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து தான் வருது. பிரப்சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் பண்ணாருன்னா, நான் லாஸ்ட் மேட்சே சொன்னேன், செகண்ட் பேட்டிங் பண்ணா 30+ ரன் வந்து நீங்க கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதே போல லாஸ்ட் மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவருடைய அதிகபட்ச ரன்ஸ் வந்து 10ல 8 மேட்ச் அந்த ஹை ஸ்கோர்லாம் செகண்ட் பேட்டிங்ல இருந்தா வருது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பிரப்சிம்ரன் வந்து ஹிட் ஆர் மிஸ் இந்த மாதிரி தான் ஆகுறாரு. ஒன்னு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஹிட் இல்லைன்னா மிஸ். ஏன்னா அவர் ரொம்ப ஹார்ட் ஹிட்டர். வந்த பால் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சுடுவாரு. அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல செல்லன்னைக்கு கிளிக் ஆயிரும், இந்த மாதிரி ஹிட் ஆயிடுச்சுன்னா செல்லன்னைக்கு மிஸ் ஆயிரும், இந்த மாதிரி அவுட் ஆகி போயிட்டாருன்னா. ஸோ செகண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சியா ஒரு 25ல இருந்து 30+ ரன் ஆடுறாரு. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஹிட் ஆர் மிஸ். நம்மளுடைய கேப்டன், ஃபியூச்சர் இந்தியன் கேப்டன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி கேப்டன்சியை வந்து செம்மையா பண்றாரு. ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து கேப்டனை தூக்கி நம்ம ஸ்ரேயஸ் ஐயரை கையில கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த சீசன்ல நல்லா ஆடுறாரு. அது போக இந்த வெனியூல பெருசா ஆடல. பட் ஸ்ரேயஸ் ஐயருடைய ஸ்ட்ராங் அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லயும் ஆடுவார். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட இருந்து ஒரு 30ல இருந்து 40 ரன் வரைக்கும் நம்ம கன்சிஸ்டன்சியா எதிர்பார்க்கலாம். ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 7ல இருந்து 8 மேட்ச் வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஏதாச்சும் ஒரு காரணங்களால ஒரு சிங்கிள் டிஜிட்ல ஒரு 2 மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணிடுறாரு. அது எல்லாருக்கும் இயல்பு தான், நடக்கக்கூடியதான். பட் பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து போத் இன்னிங்ஸ்ல இருந்துமே வருது ஸ்ரேயஸ் ஐயருக்கு. அடுத்து வாதிரா. ஸோ ரொம்ப சொல்ற லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் நல்ல டீசெண்டா ஆடி இருக்கிறாரு. இப்போ நடந்த நிறைய டொமஸ்டிக் இந்த லீக்லாம் வந்து பாத்தீங்கன்னா
நல்லா ஆடி இருக்கிறாரு. இந்த சீசன்ல ஒரு மேட்ச் ஆடி நல்லா ஆடி இருக்காரு. பட் பெரும்பாலான ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டா தான் வருது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் மேபி பண்ணாருன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் நான் லாஸ்ட் ஸ்லைட்ல வந்து நான் வந்து ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதுல பார்த்துட்டு கூட நீங்க அதுக்கேற்றாப்புல கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா 1 or 2 டீம்ல வந்து ட்ரை பண்ணுங்க. மேக்ஸ்வெல் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா ரொம்பவே ஸ்ட்ராங். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா கண்டிப்பா 40+ ரன் வரைக்கும் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நான் பிபிஎல்ல இருந்து அவரை நோட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சீசன்ல இருந்து. ஏன்னா ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்கோர் கார்டெல்லாம் பார்க்க தேவையில்லை. ரீசெண்டா பிபிஎல் ஆனாரு. அதுல இருந்து ஐபிஎல் 2 மேட்ச் ஆடி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது ரொம்பவே அக்ரெசிவா ஸ்ட்ராங் ஆகுறாரு. ஆனா செகண்ட் பேட்டிங் வந்தாரு அப்படின்னா நிறைய மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்காரு. 10க்கு 2 மேட்ச் மட்டும் தான் சக்சஸ்ஃபுல் கொடுக்குறாரு. 8 மேட்ச் ஃபிளாப் தான் கொடுக்காரு. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் வரும்போது 10க்கு 8 மேட்ச் சக்சஸ்ஃபுல், 2 மேட்ச் தான் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்காரு. பவுலிங் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே அதிகபட்சம் 1 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவருடைய ஓவர் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 மேட்ச் ஆடி 0 ரன் தான். ஆனா 5 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அதனாலதான் மேக்ஸ்வெல் இம்பார்ட்டன்ட். ஸ்டோய்னிஸ் வந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா தான் ஆடுறாரு, குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் ஆடுவாரு. பிளஸ் அவர்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. விக்கெட் எடுப்பாருன்னு சொல்ல முடியாது. 2 மேட்ச் ஆடி 4 ஓவர் பவுலிங் பண்ணிருக்காரு. ஒரு மேட்சுக்கு 2 ஓவர். அதுல ஒரு மேட்ச் எல்லாம் கேட்ச் எல்லாம் ஈஸியா மிஸ் பண்ணாங்க. ஒரு பால்ல டிராப் பண்ணாங்க. ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே விக்கெட் அவ்வளவுங்கிற மேட்ச். கேட்ச மிஸ் பண்ணாங்களா மிஸ் பண்ணலையாங்கிறதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ராசி உள்ளவங்க நான் கிடையாது. நான் எடுக்கிற பிளேயர் ஃபுல்லா கேட்ச மிஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால நமக்கு அது கிடையாது. எண்ட் ஆஃப் த டே பாயிண்ட் தான் பேசும். அதனால ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் ஸ்டோய்னிஸ்ட வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாக்குறது நம்மளுடைய ஷாசாங் சிங் மட்டும் பேட்டிங்ல இருக்கிறாரு. சோ ஷாசாங் சிங் வந்து அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வர்றது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா ஷாசாங் சிங்கோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த சீசன்ல நல்லா ஆடி இருக்காரு. இந்த வெனிவ்லயும் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா இம்பார்ட்டன்ட். செகண்ட் பேட்டிங் பண்ணா ஸ்கோர் வரும். கண்டிப்பா ஒரு 20 ரன்ல இருந்து 30 ரன்னுக்குள்ள அடிச்சு கொடுக்கலாம். ஆனா அந்த ஹை ஸ்கோர் அப்படிங்கிறது அவருடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. சூரியன் செர்ஜி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல யங் டேலண்டட் ஆல்ரவுண்டருங்க. சூப்பரா ஆடக்கூடிய பிளேயர். ஆனா இது வரைக்கும் 2 மேட்ச் ஆடி 0 ரன் 0. பேட்டிங்கும் பண்ணுவாரு பவுலிங்கும் பண்ணுவாரு. அதாவது ரிக்கி பாண்டிங் வந்து ஹர்திக் பாண்டியாக்கு ஈக்குவலா இவரை வச்சு பேசினாரு. அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா எப்படி அவருடைய யங் ஏஜ்ல இருந்தாரோ அந்த மாதிரி இப்ப இருக்கிறாரு. ஸோ ஆனா வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஸோ நீங்க ஒரு 10 டீம் போட்டீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன். ஏன்னா 2 மேட்ச் ஆடி அந்த வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. ஏன்னா பவுலிங் ஆப்ஷனும் உங்க டீம்ல ஏகப்பட்டது இருக்கு. பேட்டிங்கும் இந்த இடத்துல ஆட வர்றாரு. பஞ்சாப் தோத்தாதான் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால 10 டீம் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாச்சும் ஒரு 1 or 2 டீம்லயாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க சேஃபா போறவங்க பரவாயில்ல. நம்ம எத்தனை பிளேயரை வந்து நல்லா விளாடுவான்னு நினைச்சு ட்ரை பண்ணி வேஸ்டா போறோம். அதனால அப்படி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதாங்க பேட்டிங் ஆப்ஷன் பஞ்சாபுக்கு. இனி ஃபுல்லா பவுலிங் ஆப்ஷன்ல யான்சன் இருக்கிறாரு, சிங் இருக்கிறாரு, சஹால் இருக்கிறாரு, நம்மளுடைய ஃபெர்கூசன். இந்த 4 பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ 4 பேர் முக்கியமான பவுலர்ஸ் ஆப்ஷன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர். இதெல்லாம் யான்சன் வந்து ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி செகண்டா இருந்தாலும் சரி மினிமம் நமக்கு 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்துக்கூடிய பிளேயர். இந்த சீசன்ல 2 மேட்ச் ஆடி அவருடைய 8 ஓவரை பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ யான்சன் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன். அதே போல சிங் ஃபர்ஸ்டா இருந்தா என்ன செகண்டா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் நான் என் டீமுக்கு எடுத்து கொடுக்கண்டா அப்படின்னு எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர். டெத்ல வேற அட்டாக் பண்றாரு யான்சனும் சிங்கும். ஸோ கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 1 விக்கெட், செகண்ட் பவுல் பண்ணா மினிமம் 1 to 2. சஹால் வந்து எப்பவுமே வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ற மாதிரி பஞ்சாப் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சஹால்ட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ண வந்தா அவர் நிறைய மேட்ச் வந்து விக்கெட்டே எடுக்காம விட்டுருக்காரு. ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா 5 மேட்ச் விக்கெட் எடுக்காரு, 5 மேட்ச் விக்கெட் எடுக்கல. அதே செகண்ட் பேட்டிங்னா 10க்கு 9 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் 15 மேட்ச் கிட்ட ரிசல்ட் பார்த்துட்டேன். ஃபெர்கூசன் ஃபர்ஸ்டா இருந்தா என்ன செகண்டா இருந்தா என்ன மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் கன்ஃபார்ம் எடுப்பாரு. நான் பிபிஎல்ல இருந்தே அவரை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த பிபிஎல் ஆண்டாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த துபாய் கிரிக்கெட்டுக்கு போனாரு. அதுக்கப்புறம் இப்போ ஐபிஎல் ஆட வந்திருக்கிறாரு. ஸோ அதுல இருந்து ஃபாலோ பண்றேன். போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல விக்கெட் டேக்கிங் போட டெத்ல கூட பவுல் பண்ணுவாரு. பிபிஎல் எல்லாம் சிட்னி தண்டருக்கு வந்து டெத்ல நல்லாவே அட்டாக் பண்ணிலாம் கொடுத்தாரு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது 6.
3 மேட்ச்ல ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான மேட்சா கூட இருக்கும். இன்னைக்கு சஞ்சு தான் மெயின் வந்துட்டாரு டீமுக்குள்ள. ஸோ கேப்டனா இன்னைக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆட போறாரு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த சீசன்ல 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு, இந்த வெனியூல 18 ஆவரேஜ் வச்சிருக்காரு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இன்னைக்கு அவர் தாங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேப்டன் அப்படிங்கும் போது அவர் தான் அந்த ஃபீல்டுல பின்னாடி இருந்துட்டு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாய்ஸ்வல், ரியன் பராக், நிதிஷ் ராணா, ஜூரல், ஹெட்மயர், இதுல நீங்க டபுள் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சஞ்சு சாம்சனுக்கு இருக்கு. அடுத்து ரியன் பராக் மேபி பவுல் பண்ணலாம். ஆப்போனன்ட் டீம்ல பெருசா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்லாம் கிடையாது, அதனால பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் அந்த ஆப்ஷன்ஸ் வேணா இருக்கு. ஏன்னா இந்த சீசன்ல 3 மேட்ச் ஆடி 4 ஓவர் பவுல் பண்ணாரு. அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அதிகமா இருந்த டீம் மட்டும்தான் அந்த பவுலிங் ஆப்ஷன் எடுத்தாரு. அதனால பெருசா யாருக்குமே டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறது இல்ல. குறிப்பா இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பா சஞ்சு கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜாய்ஸ்வல் இந்த சீசன்ல ரொம்ப புவரா ஆடி இருக்கிறாரு. 3 மேட்ச்ல வெறும் 34 ரன் தான், ஒரு 11 ரன் ஆவரேஜ் மாதிரி தான் அடிச்சிருக்கிறாரு. ஜாய்ஸ்வலும் சரி, அபிஷேக் சர்மா 2 ஓப்பனர்ஸுமே புவரா ஆடி இருக்கிறாங்க. பட் இன்னைக்கு நம்ம ஜாய்ஸ்வல் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். பட் ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஆப்போனன்ட் டீம் பவுலிங் ஆப்ஷன் ரொம்ப பயங்கரமான ஆப்ஷன். ஃபெர்குசன் ஸ்டார்டிங், சிங் ஸ்டார்டிங், ஜான்சன் ஸ்டார்டிங் சொல்லி பயங்கரமான அட்டாக் இருக்கு. இந்த 3 பேரையும் தாண்டிட்டாருன்னா அந்த பவர் பிளேல கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடுவாரு. ஏன்னா பவர் பிளேல விக்கெட் எடுத்துடுறாங்க, எல்லா டீமுமே அவரை சொல்லி வச்ச மாதிரி அவுட் ஆகுறாங்க. அதை தாண்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 30+ என்ன, 40+ என்ன, 50+ வரைக்கும் அடிக்கலாம். இன்னைக்கு ஜாய்ஸ்வலுக்கு நல்ல பிரகாசம் இருக்கு. அடுத்து ரியன் பராக் நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். குறைஞ்சது ரியன் பராக் இருந்து ஒரு 20 to 30 ரன் வரைக்குமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து நிதிஷ் ராணா செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா வேணா நான் நிதிஷ் ராணாக்கு வந்து என்னுடைய ஃபேண்டசி டீம்ல இன்க்ரீஸ் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா பெரும்பாலும் நான் கொடுக்க மாட்டேன். சிஎஸ்கே கூட ஆடிட்டாரு, சும்மா தூங்கிட்டு இருந்த பிளேயரை பிடிச்சி எழுப்பிட்ட மாதிரி தொடர்ந்து 2 மேட்ச் ஃபிளாப் ஆன ரிசல்ட். சிஎஸ்கே கூட செம்மையா ஆடினாரு. ஜூரல் ஓரளவுக்கு இந்த சீசன்ல நல்லாவே ஆடுறாரு, 35 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, நல்ல இந்தியா டீமுக்கு வந்தாரு போன வருஷத்துல, நல்லா அதுக்கப்புறம் நல்லாவே ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஓரளவுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு 25 இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹெட்மயர் பெருசா அந்த இது தெரியாது, அவர் விளையாடுறது தெரியாது. 10ல ஒரு 2-3 மேட்ச் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. அண்ட் நம்ம வந்து கிராண்ட் லீக்ல வேணா சிவம் ஹெட்மயர் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு ஹிட் ஆர் மிஸ் அப்படிங்கிறதுல இன்னைக்கு இருக்கிறது வந்து ஜாய்ஸ்வல் தான். நீங்க எடுத்து ஜாய்ஸ்வல் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணா கண்டிப்பா வின் பண்ணுவீங்க. லாஸ்ட் மேட்ச் நான் அப்படிதான் அபிஷேக் சர்மாவை ட்ரை பண்ணேன், அது எனக்கு புஷ்னு போயிருச்சு. நிறைய பேருக்கு போயிருக்கோம். ஏன்னா அபிஷேக் சர்மா இன்னைக்கு ஆடும், சரி முதல் மேட்ச் தான் அடிக்கல, 2ஆம் மேட்ச் தான் அடிக்கல, 3ஆம் மேட்சும் அடிக்கலன்னு சொல்லி பார்த்தா அங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. கேகேஆருக்கு அகைன்ஸ்ட் அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி ஜெய்ஸ்வால் 4வது மேட்ச் கூட சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் வாங்கி கொடுக்கலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சிங்கி, பெர்குசன், ஜான்சனை தாண்டிட்டாருன்னா கண்டிப்பா 50+ ரன் வந்துடும். ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் அவசரப்பட்டு தூக்கி அவுட் ஆகினாருன்னா முடிச்சு விட்டுருவாங்க. அடுத்ததான் பவுலிங் ஆப்ஷன்ல கார்த்திகேயா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இம்பாக்ட் பிளேயரா. இல்லைன்னா பேட்டிங் தேவைப்பட்டதுன்னா இன்னைக்கு வந்து கண்டிப்பா பேட்டிங் தேவைப்படும் இந்த பிச்சில், அதனால அவர் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததான் ஹசரங்கா, ஆர்ச்சர், தீக்ஷானா, சந்தீப் சர்மா, அதுக்கு அடுத்தபடியா தேஷ் பாண்டே. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இதுல நம்மளுடைய ஹசரங்காலாம் லாஸ்ட் மேட்ச் வந்து பயங்கரமா பவுல் பண்ணாரு. ஆனா ஹசரங்கா வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது தாங்க நிறைய விக்கெட்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஆனா செகண்ட் பேட்டிங் பவுலிங் பண்ணும்போது லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்ட் அப்படி விக்கெட் எடுப்பாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அவருடைய பெரும்பாலான விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. ஃபர்ஸ்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து ஒரு லைட்டா ஒரு பேட்டிங் பேக்கப் கூட இருக்கு. திடீர்னு அவரை முன்னாடியே இறக்கி விடுறாங்க ஒரு 4 விக்கெட் போன உடனே. அதுல ஆனா பெருசா ஸ்கோர் பண்ணல. ஒரு மேட்ச் ஆடி 4 ரன் ஸ்கோர் பண்ணார். பட் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச் ஆடினாரு, 2 மேட்ச் ஆடி அதுலயும் ஒரு 8 ரன் பிளஸ் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா ஒரு 4 விக்கெட் சொல்லி 5 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. எடிட் பண்ணேன், அது மாறாம இருந்திருக்கு போல, சாரி. அடுத்து ஆர்ச்சர் லாஸ்ட் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா நல்லாவே பவுல் பண்ணாரு. அடுத்து தீக்ஷனா அவருடைய 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி போத் இன்னிங்ஸ்லுமே அதிகபட்சம் 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். இந்த சந்தீப் சர்மா, தேஷ் பாண்டே, ஆர்ச்சர் கூட போத் இன்னிங்ஸ்லுமே 1 or 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஆனா சந்தீப் சர்மாலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது தான் நல்லா அதிகமா விக்கெட் எடுத்திருக்காரு.
தேஷ்பாண்டேயும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அதிகமா விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா கவனமா டீம் போடுங்க. ஸ்மால் லீக் டீம் போடும்போது நம்ம ரிஸ்க் எடுக்கிற அன்னைக்கு சேஃபா பெர்ஃபார்ம் பண்றாங்க, சேஃபா டீம் போடுற அன்னைக்கு ரிஸ்கா டீம் போட்டவங்க வின் பண்றாங்க. அதனால கவனமா இருங்க. ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டோயினிஸ், மேக்ஸ்வெல், யான்சன், சிங், சாம்சன், ஜாய்ஸ்வல், ஹசரங்கா, ஆர்ச்சர், இது எல்லாமே 9 பிளேயர் சேஃப். 10-11வது பிளேயர் தான் ரிஸ்கா யாரை ட்ரை பண்ண போறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. இன்னைக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை நான் பாக்குறது ஸ்ரேயஸ் ஐயர், சிங், சாம்சன், ஜாய்ஸ்வல், இந்த ஆப்ஷனை நீங்க பயன்படுத்திக்கோங்க. லாஸ்ட் மேட்ச் கூட நான் வந்து லோ பர்சன்டேஜ்ல நல்ல ஆப்ஷன்ல இருக்கிறதுல கேகேஆர்ல இங்க வெங்கடேஷ் ஐயர், இங்க ரிங்குவை போட்டேன். யாரெல்லாம் பாத்தீங்கன்னு தெரியல. ஆனா நான் என்னோட ஃபைனல் டீம்ல எடுக்க முடியல. ஏன்னா நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கும் போது ஓரளவுக்கு சேஃபா டீம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் நீங்க சொந்தமா டீம் போட்டு விளையாண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுதோ அது எடுங்க தைரியமா. எனக்கு வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் மேட்ச் டிகாக் அகைன்ஸ்டா ட்ரை பண்ணதான் தோணுச்சு. டிகாக் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆட மாட்டாரு நான் தான் சொன்னேன். அதே போல அங்க ஃபிளாப்பும் ஆச்சு எனக்கு தெரியும். ஆனா டிகாக்கோட செலக்டட் பெர்சன்டேஜ் 85 இருக்கு, வெங்கடேஷ் ஐயரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 17 இருக்கு. நான் யாரை எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து டிகாக் தான் சரி. இவ்வளவு பேர் எடுத்திருக்காங்களே, அப்போ ஒருவேளை 30 ரன் அடிச்சிட்டானா வெங்கடேஷ் ஃபிளாப்னா கம்ப்ளீட்டா டீம் சோழி முடிஞ்சிருமே அப்படிங்கிறதுனால டிகாக போட்டேன். அங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் டிகாக் ஆட மாட்டாருன்னு தெரியும். ஏகப்பட்ட மேட்ச் வந்து டக் அவுட் ஆயிருக்காரு ஃபர்ஸ்ட் இதுல. ஐ மீன் சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் வாங்கி கொடுத்துருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் போத் இன்னிங்ஸ்லுமே 25-30 ரன் ஆடுவார் நம்புறேன். ஆனா பாருங்க நம்ம நேரம், அதான் சொல்றேன், உங்களுடைய ஓன் ஐடியாவை கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. நான் வந்து கம்ப்ளீட்டா ரிஸ்க் எடுக்க முடியல என்னோட ஃபைனல் டீம்ல. போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா பேட்டிங் பண்றதுல ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஜாய்ஸ்வல். நீங்க கிராண்ட் லீக் டீம் போடும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் வந்தாங்க அப்படின்னா பிரியாண்ட் சாரியா, மேக்ஸ்வெல், ஷாசாங் சிங் கிட்ட இருந்து ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். நீங்க அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு கிடையாது, ஒரு பெரிய ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். அதே போல இங்க பாத்தீங்கன்னா ரியன் பராக், ஷிவம் துபே இவங்க கிட்ட இருந்து அதிக ரன்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங் வந்தாங்கன்னா பிரப் சிம்ரன் சிங், ஸ்விட்ஜி, அடுத்து வந்து ஸ்டோயினிஸ், சாம்சன், நிதிஷ் ராணா கிட்ட இருந்து கொஞ்சம் அதிக ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா போலிங் பண்ணக்கூடிய போலர், மினிமம் ஒரு விக்கெட், எந்த இன்னிங்ஸா இருந்தாலும் பரவாயில்ல 2 விக்கெட் வரைக்கும் வாங்கி கொடுக்க முடியும். சிங், யான்சன், ஃபெர்குசன், இங்க ஆர்ச்சர். இப்போ ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா தீக்ஷானா, ஹசரங்கா, தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மாவை கூட நீங்க சேர்த்துக்கலாம். அவரும் ஃபர்ஸ்ட்ல தான் அதிகமா விக்கெட் எடுப்பார். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் ஆப்ஷன், நான் மறுபடியும் சொல்றேன், இவர் வந்து யங் டேலண்டட் பிளேயர் தான். பெருசா இந்த சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணல. நான் 2 மேட்ச் ஆடி ஃபேண்டசி பாயிண்ட் 8 தான், அதுக்கு மேல அவருக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபெர்குசன் நல்ல பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, திடீர்னு 3 விக்கெட் 4 விக்கெட் அப்படி எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். அதே போல தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்ஆர் பவுல் பண்ணாங்கன்னா இந்த 2 பேரையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இந்த பிட்ச்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் இருக்கு, அதனால சொல்லியிருக்கிறேன். அடுத்ததான் நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் ஃபைனலா நம்ம பார்க்கக்கூடியது சாம்சன். அடுத்ததா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், ஜாய்ஸ்வல், மேக்ஸ்வெல், ஹசரங்கா, ரியன் பராக், யான்சன், சிங், சஹால், தேஷ்பாண்டே. இப்போ இதை வச்சு ஒரு காம்போ கிரியேட் பண்ணிட்டோம். அங்க பிரப் சிம்ரன் சிங் எடுத்தோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரப் சிம்ரன் சிங்க்கு பதிலா நம்ம வந்து மார்க்கெட் ஸ்டோயினிஸ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்குசன், சிங் எடுத்திருக்கோம். இங்க ஃபெர்குசன், சஹால் எடுத்திருக்கோம். சஹாலா ஃபெர்குசனா அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. தேஷ்பாண்டேயா ஆர்ச்சரான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண மாதிரி வந்ததுன்னா நீங்க கண்டிப்பா தேஷ்பாண்டேக்கே போங்க, ஏன்னா விக்கெட் எடுத்துருவாரு. ஆர்ச்சர் எடுத்து கொடுக்கக்கூடிய விக்கெட்டை தேஷ்பாண்டேயாலும் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்ததுதான் ஸ்ரேயஸ் ஐயர், சிங், ஜாய்ஸ்வல். நம்பினீங்கன்னா ஜாய்ஸ்வல், இல்லைன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பத்தியான கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸ்மால் லீக் டீம் வின் பண்ணும். அது போக 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்மால் லீக்ல போச்சுன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஈக்குவல் பண்ணும். அதனால நீங்க விளாண்டா நான் ஸ்மால் லீக் மட்டும்தான் விளாடுவேன்னு நினைக்காதீங்க, இல்ல நான் விளாண்டா கிராண்ட் லீக் மட்டும்தான் விளாடுவேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் மிக்ஸ்டா விளாண்டா தான் ஒரு அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு இன்கம் வரும். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தொடர்ச்சியா வீடியோவை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.